ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து குழந்தைக்கு வந்து அடிபட்டுச்சுங்க ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னாரு. அது நானாக போய் அவரை கேட்டப்புறம் தான் அவரே சொன்னார். என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்ன உட்காந்துருக்காது ஓஞ்சி போய் அப்படின்னு கேட்ட அப்புறம் தான் அவர் சொன்னார். குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, கையில் வந்து உடஞ்சிருச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், பிளேட் வைக்கணும், அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க டாக்டரு. என்ன பண்ணுறதுனே தெரில. பிஞ்சு குழந்தை வேறு, என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபேமிலியே இப்படி தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அது மாதிரி அவர்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா எப்போவுமே வந்து செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்னு போகிறது நல்ல விஷயம் இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவமனையை நான் குறிப்பிட்டு சொன்னேன். நீ அங்கே வேணால் போய் பாரேன் அப்படின்ட்டு. அவரும் அங்கே போய் பார்த்துருக்காரு. அப்போது போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தை பிஞ்சு குழந்தைங்க இதெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து கூடி வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு மாவு கட்டு போட்டாவே போதும். அதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மாவு கட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு கட்டு போட்டுட்டு இப்போ குழந்தை நல்லாவே விளையாடிட்டு இருக்கான். சரியாயிடுச்சு கையும். இந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போது ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டிஃபன் சாப்பிட போகும்போது எந்த கடையில் வந்து இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நட்பு வட்டத்தில் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நேராக போ, அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் ரைட் எடுத்தவொன்னே ஒரு பார்பர் ஷாப் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கடை தள்ளி ஒரு பாட்டியம்மா உட்காந்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அங்கே எல்லா டிஃபனுமே அற்புதமாக இருக்கும். விலையும் வந்து ரொம்ப குறைஞ்ச விலை தான். அப்படி போய் சாப்பிட்டு பாரு அப்படின்வாங்க. போய் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. நம்ம ஏசி கேட்டோமா, இல்லை நல்லா ஃபேன் காற்று கொடுன்னு கேட்டோமா, எதுவும் கிடையாது. நமக்கு தேவை ருசியான டிஃபன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இந்த செந்தில் கூட ஒரு படத்தில் ஒரு புக் ஒன்று வச்சுன்னு சொல்லுவார். இந்த கோயிலுக்கு போ, அந்த இது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போ, அந்த பிரசாதம் கிடைக்கும்னு நாள் கிழமையோட. அந்த மாதிரி இப்போது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மருத்துவர்களை வந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து எப்படின்னா, இங்கே போனால் குணமாகுமா, நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு கரெக்டான ஒரு செலவுக்கு செட் ஆகுமா, இந்த 5 ரூபா டாக்டருங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமாக வந்து சூப்பராக வந்து ஒரு சேவையோடு செஞ்சிட்ருக்காங்க, சேவை மனப்பான்மையோடு. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ உதவியை வந்து மருத்துவரை நம்ம சொல்கிறதும் வந்து உதவி தான் அது. அதனால் நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். நல்ல விஷயத்த சொல்கிறேன் நான். ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதனால் பயனடையணும். அதுதான் நமக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரியா? இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.